ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம், பகவத் சம்பந்தம், பாகவத சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம், அதை நன்னாக உரைத்து காட்டும்படியான, ஏத்தத்தை சொல்லும்படியான பரகால நாயகியினுடைய பாசுரம். ஆச்சாரியனான திருநறையூர் நம்பி இருக்க இனி இவள் மீளக்கூடுமோ, அவரிடத்திலேயே இப்படி சம்பந்தம் பெற்றவளாய் இருக்கின்றாளே என்னுடைய பெண்ணானவள், இனிமேல் இவள் மீளக்கூடுமோ என்று தாயார் சொல்லுவதாக தாய்ப்பாசுரமாக பரகால நாயகியை குறித்து சொல்லக்கூடியதான அருமையான ஒரு அனுபவம். நீனிலா முத்தத்து நின்னு இவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நானுமோ நன்னு நரையூரர்க்கே, நன்னு நரையூரர்க்கே. நீனிலா முத்தத்து நின்னு இவள் நோக்கினாள். இவள் இப்படி சதா வாய் பெருவிக் கொண்டே இருக்கின்றாளே, இந்த எம்பெருமான் சம்பந்தத்திலேயே துவண்டு கிடக்கிறாளே, ஒருத்தரும் நடையாடாத, மனுஷர்களே நடையாடாத இடத்திலே இவளை நாம் வைக்க வேண்டும் என்று அருகில் இருந்தவர்கள், மற்றவர்கள், ஏனையோர்கள்லாம் சேர்ந்து இவளை, பரகால நாயகியை, மூன்றாம் தளத்திலே, நீனிலா முத்தம் அப்படின்னு சொன்னா மூன்றாவது மாடின்னு அர்த்தம். மூன்றாவது மாடியிலே இவளை கொண்டு போய் வைத்து விட்டார்கள். மனுஷ சஞ்சாரமே இல்லாத பிரதேசம், அதிலே கொண்டு போய் இவளை வைக்க வேண்டும் அப்படின்னு வைத்து விட்டார்கள். நீனிலா முத்தம்னா மனுஷர்கள் இல்லாத இடம்ங்கிறத விட மனுஷ வார்த்தைகள் கூட செவிப்படாதபடியான, கேட்க முடியாததான ஒரு இடம். அப்படிப்பட்ட நிலா முற்றம், அததான் நீனிலா முற்றம்னு சொல்றார். நிலா முற்றத்தில, நிலா முற்றத்திலே இவளை கொண்டு போய் வைத்தார்கள். ஒற்றுமே இல்லாததான தேசம். அதுக்கு நீனிலா ஒருவருமே இல்லாததான தேசம், மனுஷர்களினுடைய வார்த்தை கூட நடையாடாத தேசம் அப்படின்னு சொன்னார்கள். இதுக்கு சுவாபாவ தேச அர்த்தம் அப்படின்னு ஆழ்ந்த அர்த்தம். பொதுவாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்த்தோம்னா வெளி அர்த்தம் ஒன்றாக இருக்கும், அந்யாவதேசம்னு சொல்லுவோம். ஸ்வபாவதேசம்னா உள்கருத்து ஆழ்ந்த அர்த்தம் வேறு ஒன்றாக இருக்கும். இப்ப நீனிலா முத்தத்து இவளை கொண்டு போய் வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். இது வெளி அர்த்தம். இதுக்கு ஸ்வபாவதேச அர்த்தம் என்னன்னா, தளத்தின் மேலே தளமாக இருக்கக்கூடியது மூன்றாவது மாடி பிராசாதம்னு சொல்லிவிட்டார். பிரக்ஞா பிராசாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அர்த்தம் இங்கே. அதாவது மூன்று நிலைகள், மூன்று மாடின்னு சொல்றாரு இல்லையா, அறிவு, அறிவின் நிலை அப்படின்னு சொல்றோம். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைங்கும் பொழுது அறிவு, அறிவினுடைய நிலை இப்படி மூன்று விதமாக ஆனது அப்படின்னு. முதலிலே பிரக்ஞா பிரசாதம், பிரக்ஞா அப்படின்னாலே அறிவுன்னு சொல்லப்பட்டோம். பகவத் நிலையிலிருந்து, பகவத் சம்பந்த நிலையிலிருந்து, முதல் நிலையிலிருந்து கீழ்த்தளத்திலே, கீழ் நிலையிலிருந்து பாகவத விஷயத்திலே மூட்டினாள் அப்படின்னு இரண்டாவது. அதற்கு பின்னே ஆச்சாரிய நிலை அப்படின்னு மூன்றாவது எடுத்துக்கொள்றோம். இந்த மாதிரி பதார்த்தங்கள் உடைய வார்த்தை அப்படின்னு சொல்றோம். பகவத் சம்பந்த நிலையான கீழ்த்தளத்திலிருந்து அறிவு, அறிவு நிலையிலிருந்து இரண்டாவது பாகவத நிலையிலிருந்து மூன்றாவது ஆச்சாரிய நிலையிலே சென்றாள் அப்படின்னு. சரி, இவளோ இட்ட கால் இட்ட கையலா இருக்கா, ஒன்றும் அசைவே கிடையாது, அப்படியே இட்டது இட்டபடிக்கே இருக்காள்னு சொன்னீர். ஆனா பாசுரத்துல பார்த்தா நின்னு இவள் நோக்கினாள்னு சொல்றீர். மற்றவர்கள் எல்லாமும் பாருங்கோள் கண்ணபுரம் தெரிகின்றதா, கண்ணபுரம் எங்கோ இருக்கு, ஆனால் இவளுக்கு பார்ப்பதெல்லாம் கண்ணபுரமாவே தெரியாது. பார்க்கக்கூடிய இலக்கு கண்ணபுரமாவே இருக்கு. தான் பார்க்கிறது மாத்திரமல்லாமல் எல்லோரையும் பாருங்கோள், அஞ்சலி பண்ணுங்கோள்னு சொல்லும் விதமாக சொல்ல முடியாதபடிக்கு ஹஸ்தமுத்திரையையும் காண்பிக்கின்றாளாம். அவளாலே சொல்ல முடியவில்லை, அதனாலே ஹஸ்தமுத்திரையை காட்டி எம்பெருமானை பாருங்கோள் அப்படின்னு சொல்றாளாம். இட்ட கால் இட்ட கையலா இருந்தவள் எப்படி பார்க்க முடிந்தது அப்படிங்கிற கேள்வி எது எழும்.
இது பகவத் பயஹேத்துவாக இல்லாததுனாலே, பகவத் பயஹேத்துவாக இருந்தா பகவத் சம்பந்தத்துல பயம் உண்டு. ஆனா பாகவத சம்பந்தம் அப்படிங்கறதுனால இவளுக்கு பயம் இல்லை. பாணனார் திண்ணம் இருக்க, பாணனார்னு இந்த இடத்துல ஆச்சாரியனை சொல்றார். ஆச்சாரியனுடைய வார்த்தைகள் இருக்க இவளுக்கு பயம் என்பது ஏது? அதனாலே உயிர் தரித்திருக்கும்படிக்கு எழுந்து நின்றாள். இட்ட கையலாய் இருந்தவள் உயிர் தரித்திருக்கும்படிக்கு நின்று நோக்கும்படியான நிலையை பெற்றாள் அப்படின்னு சொல்றோம். தரித்து நின்றாள், பாணனார் இருக்க தரித்து நின்றாள், ஆச்சாரியன் இருக்க தரித்து நின்றாள். இப்போ இது போலத்தான் ஆச்சாரிய உபதிஷ்டமான அவர் உபதேசம் பண்ணி ஒரு ஞானம் நமக்கு பிறக்கின்றதுன்னா அதுக்கு முன்னே விஷயாந்தரங்களாலே நமக்கு படக்கூடிய கலக்கம், அதுக்கு பின்னே இந்த உபதேசம் பெற்ற பிறகு விஷயத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தினாலே அதசோபயம் கதோ பவதின்னு சொல்றபடிக்கு நிர்பயனாய் தரித்திருப்போம். ஆச்சாரிய உபதேசத்தாலே அவருடைய சம்பந்தத்தாலே நமக்கு ஞானம் பிறந்த பிறகு நாம் நிர்பயராய் உயிர் தரித்து இருப்போம். அப்படித்தான் இங்கே இவள் பகவத் சம்பந்த பயஹேத்து நீங்கி பாகவத சம்பந்தத்தாலே ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று உயிர் தரித்து நின்று நோக்கும்படியான நிலையை பெற்றாள் பரகால நாயகி. காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். பாருங்கோள், எல்லோரும் பாருங்கோள்னு சொல்றாள். இதுக்கு கொத்தப்புள் ஒன்னேறி மண்ணோடே வருகின்றான்னு சொல்றபடிக்கு அப்போ புள்ளேறி வந்து சம்ஸ்லேஷித்தானே, அந்த இடம்தான் இந்த இடமோ அப்படின்னு நினைத்து கொண்டு தரித்து நின்று எழுந்து நிற்கின்றாளாம். சுத்து முத்தும் கண்ணை அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கிறாளாம். கண்ணபுரமாவே தெரியறதாம். கண்ணபுரமே விஷயமாக இவளுக்கு ஆவதற்கு என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணபுரத்துல அபிமதம், அங்க இருக்கக்கூடிய சபரி பெருமாளின் இடத்துல ஆசை, லட்சியத்தை உடையவளா இருக்காள். கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் சபரி பெருமாளின் இடத்திலே ஆசை உடையவளா இருக்காள், லட்சியத்தை உடையவளா இருக்காள். அதனாலே கண்ணபுரம் கண்ணுக்கு விஷயமாக இருக்கு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றார். திரௌபதியினுடைய சுயம்பரத்திலே அநேக ராஜாக்கள் வந்து எழுந்தருளி இருந்த பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த இலக்கை பார்த்து அந்த மத்யத்தை அடித்து திரௌபதியை ஏற்றுக்கொள்வதுன்னு சொன்ன பொழுது ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் அந்த இலக்கு தெரியாமல் மற்றதெல்லாம் தெரிந்தது. அர்ஜுனனான ஒருவனுக்கே அந்த மத்யத்தினுடைய கண் தெரிந்தது, அதனுடைய கழுத்தை கண்டேன்னு இப்படி பலவெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இவளுடைய ஸ்வயம்பரத்திலே ஸ்ரத்தை உடையவனாயிருந்தான். அதனால இலக்கு அவன் கண்ணுக்கு பட்டது என்பது போலே இவளுக்கு இலக்கு கண்ணபுரம். கண்ணபுர சபரி பெருமாளே இவளுக்கு அபிமதம். அதனாலே கண்ணபுரமே தோன்றிற்று, கண்ணுக்கு விஷயமானது. தொண்டீர் எல்லீரும் வாரீர்னு சொல்றபடி எல்லோரையும் அழைத்து கொண்டு வாருங்கோள் வாருங்கோள்னு கண்ணபுரத்தையே காட்டுகின்றாள் அப்படின்னு சொல்றார். கண்ணபுரம் என்று காட்டினாள். பிரான் இருந்தத தாயார் காட்டுகின்றாள். ஆனால் மகளோ பரகால நாயகியோ அவன் இருந்த தேசத்தை காட்டுகின்றாள். தாயார் பிரான் இருந்த இருப்பை காட்டுகின்றாள். இவளோ அந்த தேசத்தையே காட்டுகின்றாள். எப்படின்னா, ஆக இங்கே தாயை காட்டிலும் மகளுக்கு ஏற்றம். எப்படின்னா, ஒரு சதாச்சாரியனை காட்டிலும் ஒரு சச்சிஷ்யனுக்கு ஏற்றம் சொல்றது போலே உனக்கு பிராபிய பிராபகங்கள் ரெண்டுமே ஈஸ்வரனுடைய திருவடின்னு சதாச்சாரியன் காட்டுகின்றார் ஒரு சச்சிஷ்யனானவனுக்கு. ஆனால் அந்த சிஷ்யன் என்ன சொல்றான்? அந்த இரண்டு அர்த்தத்தையும் நெஞ்சிலே பதித்த உம்முடைய திருவடிகள் அன்றோ எனக்கு பிராபிய பிராபகம் அப்படின்னு சொல்றான். ஈஸ்வரன் திருவடிகளே உனக்கு பிராபிய பிராபகங்கள்னு ஆச்சாரியர் காட்டுகின்றார். அந்த ஈஸ்வரனுடைய திருவடிகள் பிராபிய பிராபகம்னு காட்டின உம்முடைய திருவடிகள் தான் எனக்கு பிராபிய பிராபகம்னு சொன்னது போலே, அப்படி சதாச்சாரியனை காட்டிலும் ஒரு சச்சிஷ்யனுக்கு ஏற்றம், அதுபோல தாயை காட்டிலும் இங்கே மகளுக்கு ஏற்றம்னு சொல்றது போலே திரு கண்ணபுரத்தை பாருங்கோள் அஞ்சலி பண்ணுங்கோள்னு சொல்றதுக்கு கூட சக்தியற்றவளாய் ஹஸ்தத்தை காட்டுகின்றாளாம். ஹஸ்தத்தை காட்டி கண்ணாலே சொல்றாளாம், பாருங்கோள் அஞ்சலி பண்ணுங்கோள் அப்படின்னு. பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நானுமோ நன்னு நன்னு நரையூரருக்கே அப்படின்னு சொல்றார். பாணனார் திண்ணம் இருக்க ஆச்சாரியர்கள் திருடமாக இருக்கும் பொழுதோ இப்படி இடைவிடாமல்
சிக்ஷனை பண்ணியும் இந்த பெண் மீளக்கூடுவா? நரையூரர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நரையூர் நம்பியைத்தான் இவள் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். ஆக இந்த பெண்ணானவளை மூன்றாவது தளத்திலே வைத்தும் இவள் லோக தர்சனம் பண்ணுகின்றாள். பார்த்தா கண்ணபுரமே கண்ணுக்கு விஷயமாறது, பாருங்கோள்னும் காற்றாள். பாணனார் திண்ணம் இருக்க, பாடுபவர்களான ஆச்சாரியர்கள் திண்ணமாக இருக்க, திருடமாக இருக்க, இனி இவள் நானுமோ, இந்த பெண் மீளுவாளா, இனிமேல் மீளக்கூடுமோ என்று தாயார் சொல்றது போயாக பாணனார்னு இங்கே சொல்றது திருநரையூர் நம்பி ஆகிற ஆச்சாரியனுடைய சம்சர்க்கத்தையே அப்படின்னு இங்க ஸ்வபாவதேசத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது அந்யாபதேசமா பார்த்தால் இவள் முத்தத்திலிருந்து கண்ணபுரத்தை காட்டினாள் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா, பிரக்ஞா பிரசாதம்னா அறிவினுடைய நிலையை முன்னேறும்படியான நிலை, ஒரு நிலையினுடைய முதிர்ச்சி, அந்த அறிவினுடைய நிலை. பகவத் சம்பந்தம், பாகவத சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவளாய் இருக்காள். பெற்று அத்தனை பேரையும் தானும் பார்த்து அத்தனை பேரையும் பார்க்கும்படிக்கும் இங்கே சொல்றாள். ஆக ஆச்சாரியனுடைய வார்த்தை, ஆச்சாரியன் திருடமாக இருக்கும் பொழுது இனி இவள் மீளக்கூடுவோ அப்படின்னு சொல்றதாக இந்த பாசுரத்திலே அர்த்தம். ஆக ஆழ்ந்த அர்த்தம், ஆச்சாரிய சம்பந்தத்தினுடைய ஏற்றத்தை, விலட்சணமான ஏற்றத்தை சொல்லக்கூடியதான இந்த பாசுரம். அத்தனை பேரும் அவரவர்கள் அஸ்மத் ஆச்சாரியனிடத்திலே இப்படி ஆழ்ந்த பக்தி பிறக்க வேண்டும் என்று இந்த ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை கொண்டே நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.